ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். சரிங்களா, இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்கை நான் எவ்வளோ ஈஸியாக ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுக்கணுமோ நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் நானே. ஸோ நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, பாளையங்களும் பாளையக்காரர்களும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாளையம் அப்படின்னா என்னென்னா ஒரு பகுதி, இல்லைன்னா வந்துட்டு ஒரு சிற்றரசு, அதுவும் இல்லைன்னா ஒரு இராணுவ முகாம். இது குறிக்கிறது தான் பாளையம். சரிங்களா, இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னா இந்த பாளையங்களை ஆட்சி புரிபவர்கள் தான் வந்துட்டு பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா, இவங்களை வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு போலிக்கார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த பாளையக்காரர் முறையை வந்து நடைமுறைப்படுத்தினது யாருன்னா, வாராங்கல்ல ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த பிரதாபருத்ரன் அப்படின்ற ஒரு அரசர். சரிங்களா, காக்கத்திய அரசு. இந்த காக்கத்திய அரசில் பிரதாபருத்ரன் அப்படின்ற அந்த அரசருடைய ஆட்சி காலத்தில் வாராங்கல் அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு இந்த பாளையக்காரர் முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய தமிழ்நாட்டில் யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, நாயக்கர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து மதுரை நாயக்கராக இருந்த விஸ்வநாத நாயக்கர் வந்துட்டு அவருடைய அமைச்சர், அதாவது விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் யார் அப்படின்னா அரியநாதர். சரிங்களா, அவரோட உதவியோட 1529 வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு இந்த முறையை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அதாவது வந்துட்டு மொத்தமாக பரம்பரையாக மொத்தம் 72 பாளையக்காரர்கள் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாளையக்காரர்களுடைய வேலை வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு வரி வசூல் செய்கிறது, அந்த நிலப்பகுதியை வந்து நிர்வகிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு வழக்குகளை விசாரிக்கிறது, அந்த இடத்த வந்து காவல் காக்கக்கூடிய கடமை, இது எல்லாமே வந்துட்டு இந்த பாளையக்காரர்களால் வந்து பாளையக்காரர்களுடைய வேலையாக இருந்துச்சு. இதை வந்துட்டு அரசு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ணக்கூடிய அந்த வேலையை வந்துட்டு அரசு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாளையக்காரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து நாயக்கர்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு உதவியாக இருந்திருப்பாங்க. இந்த நாயக்கர்கள் வந்து இந்த பாளையக்காரர் முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க கொண்டு வந்ததுலேருந்து 200 வருஷத்துக்கு மேலே, அதாவது வந்துட்டு ஆங்கிலேய அரசு வந்து நிலப்பகுதியை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த டைம் வரைக்குமே வந்துட்டு இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நீடிச்சிட்டு இருந்ததாக வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, பாளையக்காரர்கள். பாளையம்னா ஒரு இடம், இல்லைன்னா ஒரு நிலப்பகுதி, இல்லைன்னா வந்து ஒரு இராணுவ முகாம். அந்த நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்துட்டு பாளையக்காரர்கள். அவங்க செய்யக்கூடிய வேலையை வந்துட்டு அரச காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளைக்காரங்க வந்துட்டு, அதாவது வந்து ஆங்கிலேயர்கள் வந்துட்டு பாளையக்காரர்கள் வந்துட்டு போலிக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 72 பாளையக்காரர்கள் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாளையக்காரர் அப்படின்ற முறையை வந்துட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யார் அப்படின்னா வந்துட்டு பிரதாபருத்ரன். அவருடைய ஆட்சி காலத்தில் வாராங்கல் அப்படின்ற இடத்துல காக்கத்திய அரசில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்துட்டு நாயக்கர்கள் வந்து இந்த முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிழக்கு மேற்கு பாளையங்கள். சரிங்களா, கிழக்கு மேற்கு பாளையங்கள். இதில் வந்துட்டு பாளையங்களை கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் 72 பாளையக்காரர்கள் இருந்தாங்க. அப்போ 72 பாளையக்காரர்கள் இருக்கும் பொழுது 72 பாளையங்கள், ஒவ்வொரு பாளையக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பாளையங்கள் இருந்திருக்கும். சரிங்களா, ஸோ அதை வந்துட்டு கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு பாளையங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி இருக்கும். மேற்கில் என்ன இருக்கும் அப்படின்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவுக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், இதெல்லாமே இருக்கும். நம்ம வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு கிழக்கு மேற்கு ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றை வந்துட்டு நம்ம ஆப்ஷனில் கொடுத்தா கூட இது இல்லை அப்படின்னா இது வந்து மேற்கு பாளையமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கிழக்கு பாளையங்கள் வந்து என்னென்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சாத்துக்குடி வாங்க நாகராஜ் அப்படின்றவர் 8 ரூபாவை எடுத்துக்கிட்டு பாஞ்சாலங்குறிச்சிக்கு போகிறாரு. இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சாத்துக்குடி வாங்கிறதுக்கு சாத்தூர், நாகராஜ் அப்படிங்கிறவர் நாகலாபுரம் 8 ரூபாய் எடுத்துக்கிட்டு எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சிக்கு போகிறார். ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா வந்துட்டு பாளையக்காரர்களுடைய புரட்சி வந்து ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 1755 1801 வரைக்கும். இது எந்த மாதிரியெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நான் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பாருங்கள், பூலித்தேவரோட புரட்சி வந்து நம்ம அடுத்து பார்க்குறோம். இது வந்துட்டு 1755 1767 வரைக்கும்
ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கர்னல் ஹெரான், இவரோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்னல் ஹெரான். இவர் வந்துட்டு இவருடைய தலைமையில் ஒரு படையை ஏற்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா மாஃபூஸ் கான், அதாவது வந்துட்டு அவரையும் கூட்டிக்கிட்டு, மாஃபூஸ் கான் அப்படின்னா யாருன்னா ஆற்காடு நவாபோட சகோதரர், இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு திருநெல்வேலிக்கு போகிறாரு. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு மதுரையை வந்து அவங்க கைப்பற்றிடுவாங்க. கைப்பற்றினதுக்கு அப்புறமா வந்துட்டு திருநெல்வேலியில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்திருப்பார் இந்த பூலித்தேவர். அவரை வந்து அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த கர்னல் ஹெரான் வந்து போகும்போது போகிறாரு. அப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த பூலித்தேவர் இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து அந்த அந்த பகுதியில் ரொம்ப செல்வாக்கு பெற்றவராக இருப்பார். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹெரான் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட வந்துட்டு தேவையான பீரங்கி, அப்புறம் வந்து படை வீரர்களுக்கு வந்துட்டு ஊதியம் கொடுக்காம இருக்கிறது மாதிரியான காரணங்கள் எல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு ஹெரான் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு அவரோட இந்த பூலித்தேவரை போய் அடிப்பணிய வைக்கணும் அப்படின்ற அவருடைய அந்த திட்டத்தை வந்துட்டு கைவிட்டுட்டு மறுபடியும் வந்து மதுரைக்கே போயிடுவார். ஏன்னா மதுரை தான் இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அவங்க கைப்பற்றிட்டு தானே இவங்க அடுத்து திருநெல்வேலிக்கு போகிறாங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அப்போ கம்பெனி இருக்குது இல்லைங்களா, இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அவர் திரும்ப நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கர்னல் ஹெரானை கூப்பிட்டுட்டு அவருடைய அந்த பதவியும் வந்துட்டு பணி நீக்கம் செஞ்சுருவாங்க, நிரந்தரமாக அவருடைய பதவியை வந்து பணி நீக்கம் செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். ஸோ இந்த பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்கள் நட்பு கூட்டணிகள் யார் யாருன்னு பார்க்கலாம். இந்த நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்கள் யார் யாருன்னா மியானா, முடிமியா, நஃபிகான் கட்டாக்கா. இந்த மியானா, முடிமியா, கட்டாக்கா இந்த 3 பேருமே வந்துட்டு மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் வந்துட்டு பொறுப்பு வகிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஆற்காடு நவாப் ஆற்காடு நவாப் அப்போ யாருன்னா முகமது அலிக்கு எதிராக வந்துட்டு மேற்கு பாளையக்காரர்களுக்கு வந்துட்டு ஆதரவு புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. பாளையங்கள் தான் கிழக்கு மேற்கு பாளையங்கள் இருக்குமே, சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து என்னென்னா மேற்கு பாளையக்காரங்களுக்கு இவங்க 3 பேர் வந்துட்டு ஆதரவு அளிச்சிட்டு இருப்பாங்க. பூலித்தேவர் வந்துட்டு இவங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா பூலித்தேவர் வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பாளையக்காரர்கள் எல்லாமே சேர்த்து ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்குறாரு. அப்போ வந்து என்ன அப்படின்னா சிவகிரி பாளையக்காரர்கள் இதில் இருக்க மாட்டாங்க, அது போக மற்ற பாளையக்காரர்கள் எல்லாமே வந்துட்டு இவருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியை வந்துட்டு இவங்களுக்கு இந்த கூட்டமைப்பில் வந்துட்டு இணையில அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாமே வந்துட்டு பூலித்தேவரோட கூட்டமைப்பு. அப்போ வெள்ளைக்காரங்க அந்த ஆங்கிலேயர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை இந்த 2 மன்னர்களோட ஆதரவையும் வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள். அப்போ வந்துட்டு பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு மைசூரில் இருக்கக்கூடிய ஹைதர் அலி இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. எங்களுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாருன்னா ஹைதர் அலி கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஆனால் ஹைதர் அலி என்ன பண்ணுவாருன்னா அவர் ஏற்கனவே அங்கே வந்துட்டு ஆல்ரெடி மராத்தியர்களோட போர் புரிஞ்சிட்டு இருப்பார். அதனால வந்துட்டு அந்த ஹைதர் அலியால் வந்து இந்த பூலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிருக்கோம். சரிங்களா. இதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா களக்காடு போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம களக்காடு போர் பார்க்கலாம். களக்காடு போரில் என்னென்னா நவாப் வந்துட்டு நிறையா படைகளை வந்துட்டு மாஃபூஸ் கானுக்கு வந்துட்டு அனுப்புகிறாரு. திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய படைகளை வந்து அவருக்கு கொடுக்குறாரு. யாருக்கு? மாஃபூஸ் கானுக்கு நவாப் கொடுக்குறாரு. 1000 சிப்பாய்களும் 600க்கும் மேலே படை வீரர்களையும் வந்துட்டு கொண்டுட்டு நவாப் வந்துட்டு கர்நாடகா பகுதியிலிருந்து குதிரைப்படை, காலாட்படை இதனுடைய ஆதரவுமே வந்துட்டு இந்த மாஃபூஸ் கானுக்கு இருந்தது. அப்போ வந்து மாஃபூஸ் கான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இத்தனை படை வீரர்களோட பூலித்தேவரோட வந்து போர் புரியறதுக்காக போவார். ஆனால் மாஃபூஸ் கான் இவங்களெல்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே 2000 வீரர்களை வந்துட்டு திருவிதாங்கூர்லேருந்து 2000 வீரர்கள் வந்து பூலித்தேவரோட படையில் வந்து இணைஞ்சிருவாங்க. ஏன் திருவிதாங்கூர்னா திருவிதாங்கூரோட மன்னரோட பூலித்தேவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருக்கும். அதனால் வந்துட்டு அங்கேருந்து அவர் 200 வீரர்களை வந்து 2000 வீரர்களை வந்து இவர் வாங்கிக்குவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த களக்காடு போரில் இந்த பூலித்தேவர் வந்து ஜெயிச்சிருவார். மாஃபூஸ் கான் படைகள் வந்து தோற்கடிக்கப்பட்டுரும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா யூசுப் கானும் பூலித்தேவரும் வந்து இங்கே வருவாங்க. மாஃபூஸ் கானோட படையை பூலித்தேவர் தோற்கடிச்சதுக்கப்புறமா யூசுப் கான் வருவாங்க. இந்த யூசுப் கான் அப்படின்றது வந்து யாரும் கிடையாது, இவருக்கு வந்துட்டு கான் சாஹிப் அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு மதம் மாறுறதுக்கு முன்னாடி இவருடைய பேர் வந்துட்டு மருதநாயகம். சரிங்களா. ஸோ இப்படி மருதநாயகம்னாலும் கான்
கான் சாஹிப்னாலும் யூசுப் கான் அப்படின்னாலும் வந்துட்டு ஒன்று தான். இந்த பூலித்தேவர் வந்துட்டு இங்கே களக்காடு போரில் ஜெயிச்சிருவாங்க. அதனால் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு இந்த பூலித்தேவரோட பகுதியில் வந்து தலையிடுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாகுது. அப்போ என்னாகும் அப்படின்னா வந்துட்டு பூலித்தேவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் திருவிதாங்கூர் மன்னரோட ஹெல்ப்போட 1756 1763 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு பக்கம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு அதாவது வந்துட்டு அவங்கள எதிர்க்கிறதவே வந்துட்டு ஒரு முழு நோக்கமாக வச்சுட்டு இருந்திருப்பாரு. சரிங்களா? அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா பூலித்தேவர் கூட போர் புரியறதுக்காக யூசுப் கான் வந்திருப்பார் இல்லைங்களா? இவர் வந்துட்டு திருச்சியிலேருந்து இவர் கேட்ட அந்த பீரங்கி அந்த வெடிப்பொருள் எதுவுமே வந்து இவருக்கு இன்னும் வராததுனால வந்துட்டு இவர் வந்துட்டு போர் தொடுக்காமல் இருந்திருப்பார். இதே மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம் இந்த பூலித்தேவர் வந்துட்டு ஹெல்ப் கேட்டார் இல்லைங்களா ஹைதர் அலி கிட்ட. அவர் தான் வந்து மராத்தியர்களோட போர் புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே. அப்போ வந்து அதே மாதிரி இப்போ வந்து ஹைதர் அலி என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரெஞ்சு படை ஒரு பக்கமும் மராத்தியரோட ஒரு பக்கமும் ஹைதர் அலி வந்து போர் புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து போரில் ஈடுபட்டு இருந்ததுனால வந்துட்டு பீரங்கி படைகள் வந்துட்டு 1760 தான் வந்து சேரும். அப்போ வந்து யூசுப் கான் வந்துட்டு நெற்கட்டும் சேவலில் வந்து முற்றுகையிடுவதற்காக வந்து தாக்குதல் நடத்துவார். இந்த தாக்குதல் வந்து 2 மாதம் வரைக்கும் நீடிச்சிருக்கும். இந்த தாக்குதலில் நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த 3 இடங்களையுமே வந்துட்டு யூசுப் கான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூசுப் கான் வந்து அது எல்லாத்தையுமே அவர் கொண்டு வந்துருவார். இவர் அப்புறமா என்ன பண்ணுவார்னா அங்கே என்ன நடக்குது என்ன ஏதுன்ற டீட்டெயிலை வந்து இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு சொல்லாமல் இருப்பார். அதனால வந்து என்னாகும் அப்படின்னா இந்த யூசுப் கானை அவர் மீது வந்து நம்பிக்கை துரோகம் வந்து சுமத்தப்பட்டு 1764 தூக்கில் போட்டுருவாங்க. அப்போ வந்து மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா பூலித்தேவர் மறுபடியும் என்ட்ராவார். எப்படி அப்படின்னா இந்த கான் சாஹிப் அதாவது வந்துட்டு யூசுப் கான் வந்துட்டு டெத் ஆயிடுவார் இல்லைங்களா? அவர்களை தூக்கில் போட்டுருவாங்க. நம்பிக்கை துரோகம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கில் போட்டுருவாங்க. அவர் செத்தது தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவார்னா இந்த பூலித்தேவர் 1764 அவர் இறந்த அதே வருஷம் மறுபடியும் நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றிடுவார். அப்போ வந்து அதுக்கப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு கேப்டன் கேம்பல் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு இந்த மறுபடியும் வந்து பூலித்தேவரால் வந்து பூலித்தேவர் வந்து தோற்கடிச்சிருவார். அப்போ பூலித்தேவர் வந்துட்டு அதே மாதிரி நாடில நிலையிலேயே வந்துட்டு காலமாயிருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வந்து பூலித்தேவரோட வீழ்ச்சி வந்து முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து வந்துட்டு வேலு நாச்சியார் வந்து வருவாங்க. நாச்சியாருடைய காலம் வந்துட்டு 1730 1796 வரைக்கும். இவங்க யார் அப்படின்னா வந்துட்டு ராமநாதபுரத்தினுடைய மன்னர் இருக்கார் இல்லைங்களா அரசர் செல்லமுத்து சேதுபதியோட ஒரே பொண்ணு தான் வந்துட்டு இந்த வேலு நாச்சியார். இவர் வந்துட்டு 1730 வந்து பிறக்கிறாங்க. அந்த மன்னருக்கு வந்துட்டு அதாவது வந்து ஆண் வாரிசு வந்து கிடையாது. அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்துட்டு வளரி, சிலம்பம் இந்த மாதிரி தற்காப்பு கலை, போர்க்கருவிகள் எல்லாம் எப்படி வந்து கையாளணும் இது மாதிரி எல்லாமே வந்துட்டு பயிற்சிகள் எல்லாமே சின்ன வயசுலேருந்தே வேலு நாச்சியாருக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு குதிரை ஏற்றம், வில் வித்தை இதுலேயுமே ரொம்ப திறமையானவங்களாக இருந்தாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இந்த மாதிரி பல மொழிகளிலேயே திறமை பெற்று ரொம்ப வல்லமை வாய்ந்தவர்களாக வந்துட்டு இந்த வேலு நாச்சியார் இருப்பாங்க. இந்த வேலு நாச்சியார் வந்துட்டு 16 வயசில் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க பிறந்தது யாருன்னா ராமநாதபுரத்தினுடைய மன்னரான செல்லமுத்து சேதுபதிக்கு பிறந்து சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இவங்களுடைய பொண்ணு யார் அப்படின்னா வந்துட்டு வெள்ளச்சி நாச்சியார். அவங்க வந்து வேலு நாச்சியார் அவர்களுடைய மகள். அப்போ என்னாகும் அப்படின்னா 1772 ஆற்காடு நவாப்பு, நல்லா பார்த்துக்கோங்க ஒரு 3 பேர் தான் வருவாங்க. யாருன்னா ஆற்காடு நவாபு, லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர். ஸோ நவாப், கர்னல், பான்ஜோர் இவங்க 3 பேருமே வந்துட்டு காளையார் கோவிலில் இருக்கக்கூடிய இவங்களுடைய அரண்மனையை தாக்குவாங்க. இந்த போரில் என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துட்டு முத்துவடுக அதாவது வேலு நாச்சியாருடைய கணவர் வந்துட்டு கொல்லப்பட்டுருவாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க மகளோட அவங்க தப்பிச்சு கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் வந்துட்டு திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விருப்பாட்சியில் 8 வருஷம் வந்து மறைஞ்சிருந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மறைஞ்சிருந்த அந்த காலத்தில் வந்துட்டு வேலு நாச்சியார் வந்து ஒரு படைப்பிரிவை வந்து உருவாக்குவாங்க. யாரோட ஹெல்ப்லனா கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியோட ஹெல்ப்ல
வேலு நாச்சியார் வந்துட்டு ஹைதர் அலிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுவாங்க. அதாவது வந்துட்டு என்னென்னா உருது மொழியில் எழுதுவாங்க. இவங்களுக்கு தான் ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இந்த எல்லா லாங்குவேஜும் தெரியுமே. நான் வந்து இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ்காரங்களை வந்து நான் எதிர்க்க போகிறேன், எனக்கு வந்துட்டு ஒரு 5000 காலாட்படையும் 5000 குதிரை படைகளையும் நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு யாருக்கு எழுதுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஹைதர் அலிக்கு எழுதுவாங்க. இவங்களுடைய அந்த துணிச்சலை பார்த்துட்டு ஹைதர் அலி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு திண்டுக்கல் படைத்தலைவராக வந்துட்டு இருக்கக்கூடிய படைத்தலைவராக சையத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட வந்துட்டு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு வேலு நாச்சியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க வந்து எங்கே வந்துட்டு வெப்பன்லாம் பதுக்கி வச்சுருக்காங்க அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவாளிகளை வந்து நியமிப்பாங்க. அப்போ வந்து கோபால நாயக்கர் அப்போ ஹைதர் அலி இவங்க 2 பேர்த்தோட ஹெல்ப்போட ஹைதர் அலியுமே அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்ட ஹெல்ப்பை பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி கோபால நாயக்கருடைய உதவியுமே வேலு நாச்சியாருக்கு இருக்குது. இவங்க மறுபடியும் சிவகங்கையை கைப்பற்றிடுவாங்க. சிவகங்கையை கைப்பற்றிட்டு மருது சகோதரர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கூட அப்போ வந்து சிவகங்கை அரசியாக வந்துட்டு முடிசூட்டி கொள்வாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் அதிகாரத்தை எடுத்த முதல் பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னா வந்துட்டு இந்த வேலு நாச்சியார் அவர்கள் தான். சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு குயிலி பற்றி சொல்லியிருப்பாங்க. குயிலி யாருன்னா வேலு நாச்சியார் அவர்களுடைய தோழி. சரிங்களா? இவங்க வந்துட்டு உடையாள் அப்படின்ற ஒரு பெண்களுடைய படைப்பிரிவை தலைமையேற்று நடத்திட்டு வந்திருப்பாங்க. உடையாள் அப்படின்றது வந்து யார் பேர்னா இந்த அதாவது வந்துட்டு முத்துவடுகநாதர் இறந்து போயிடுவார். இறந்து போகும்போது அவங்க தன்னுடைய குழந்தைய வெள்ளச்சி நாச்சியார் எடுத்துகிட்டு வேலு நாச்சியார் வந்து போவாங்க இல்லைங்களா? தப்பிச்சு போகும்போது அங்கே வந்து ஒருத்தங்க ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு எங்கிட்ட சொல்லிடாதீங்க, இந்த மாதிரி என்னை துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்க என்னை துரத்திட்டு வராங்க, நீங்கள் என்னை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து இவங்க இந்த உடையாள அப்படின்றவங்ககிட்ட வந்து கேட்பாங்க, இந்த பக்கம் போனாங்களா, குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தவங்க போனாங்களான்னு சொல்லி கேட்கும்போது அந்த உடையாள் அப்படின்ற பெண்மணி வந்து அவங்கள வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களுடைய பேரை வந்து அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்துட்டு பேராக வச்சுருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த குயிலி இருக்காங்க இல்லைங்களா, அது அவங்க யாருன்னா வேலுநாச்சியாரோட ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷோட ஆயுத கிடங்கு அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க மேலே தீ வச்சுக்கிட்டு அப்படியே போய் அந்த ஆயுத கிடங்குல போய் விழுந்துருவாங்க. அவங்க அதாவது தனக்கு தானே நெருப்பு வச்சுட்டு அப்படியே போய் அந்த ஆயுத கிடங்குல விழுந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கலகம் வந்து ஆரம்பிக்கும் இங்கே தான். ஸோ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எப்படி வந்துட்டு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜெகவீரபாண்டியன் அப்படின்றது யாருன்னா இந்த கட்டபொம்மனுடைய அப்பா. சரிங்களா? அவர் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சிக்கு பாளையக்காரராக வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பொறுப்பேற்றுக்குவார். இவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜாக்சன் அப்படின்றவரும் ஜேம்ஸ் அப்படின்றவரும் ஜேம்ஸ் லண்டன் அப்படின்றவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, இவர் வந்துட்டு ஒரு அமைதியை தான் விரும்புவார் அப்படின்ட்டு வந்து இவர் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் வந்துட்டு காலப்போக்கில் நடந்த பிரச்சனைகள்னால வந்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் வந்துட்டு மோதல் வந்துடும். பெரும் பகை வந்து உருவாயிரும். யாருக்கும் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் வந்துட்டு பெரும் பகை உருவாயிரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஜாக்சன் அப்படின்றவரோட வந்துட்டு போர் புரிவாங்க. அதாவது வந்து ஜாக்சன் அப்படின்றவரோட வந்துட்டு சண்டை வரும். என்ன அப்படின்னா ஸோ கட்டபொம்மனுக்கு வந்துட்டு எப்படி பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா வந்துட்டு கட்டபொம்மன்கிட்டருந்து வசூலிக்கப்பட வேண்டிய நிலுவை என்னென்னா 3310 பக்கோடா. இதை வந்து வசூலிக்கிறதுக்காக வந்துட்டு ஜாக்சன் அப்படின்றவங்க வந்து நிர்வகிப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து தன்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனுக்கு வந்து சொல்லுவார். ஆனால் கட்டபொம்மன் வந்து அப்போ அவரால் பார்க்க முடியாமல் போயிடும். அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னா இவர் வந்து அதுக்கு இடையில குற்றாலம், அப்புறம் இன்னொரு இடம் வந்து என்னென்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த இடத்துலலாம் வந்துட்டு இவர் ஜாக்சன் வரும்போது இவர் போய் பார்க்க போவார். யாருன்னா கட்டபொம்மன் பார்க்க போவார். ஆனால் அவர் வந்து ஜாக்சன் வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். கடைசியாக வந்து ராமநாதபுரத்தில் வந்துட்டு 1798 செப்டம்பர் 19 அன்னைக்கு வந்துட்டு அங்கே வந்து ஜாக்சனும் இவர் கட்டபொம்மனும் வந்து சந்திச்சுக்கும் போது 3 மணி நேரம் வந்துட்டு கட்டபொம்மனை வந்து நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்காராமா இந்த ஜாக்சன். அப்போ வந்து கட்டபொம்மன் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஊமத்துறை அப்படின்றவரை வந்து வெளியே நிற்க வச்சுட்டு சிவசுப்பிரமணியன் யாருன்னா
வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர். ஸோ அவரும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் வந்து உள்ளுக்குள்ளே போவாங்க. வெளியில் வந்து ஊமத்துறை நிற்க வச்சுருப்பாங்க. இவங்க 3 மணி நேரமாக நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கிறாங்க. உட்கார சொல்லவே கிடையாது. ஸோ அதனால் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு என்னமோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவருக்கு தோன்றதுனால வந்துட்டு அவர் அங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. அப்போ ஊமைத்துறை வந்துட்டு வெளியிலேருந்து இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே தன்னோட ஆட்கள் எல்லாம் கோட்டைகளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு வெளியில் வரணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அங்கே கோட்டையில் நடைபெற்ற அந்த மோதலில் லெஃப்டினன்ட் கிளார்க் அப்படின்றவர் வந்து இறந்து போயிடுவார். சிவசுப்பிரமணியம் அதாவது வந்துட்டு இந்த இவருடைய அமைச்சர், யாருடைய அமைச்சர்னா கட்டபொம்மனுடைய அமைச்சர் வந்து கைது செஞ்சு சிறையில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது வந்து இந்த சிவசுப்பிரமணியனாரை வந்து கைது செஞ்சுருவாங்க இல்லைங்களா. அப்போ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கட்டபொம்மன் வந்துட்டு மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு முன்னாடி வந்து ஆட்சிக்குழுவுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாரு. ஜாக்சன் வந்து இவர் எவ்வாறெல்லாம் வந்துட்டு அவமானப்படுத்தினார் அப்படின்றத வந்து அவருக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர், சரிங்களா, இவங்க 3 பேர் அடங்கிய குழுவில் வந்துட்டு ஆஜராக மாதிரி கட்டபொம்மனை வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன சிவசுப்பிரமணியனை வந்துட்டு சிறையிலேருந்து விடுவிச்சிடுறாங்க. என்ன நடந்தது, ஓகே இவங்க மேலே தப்பில்லை அப்படின்ட்டு சிவசுப்பிரமணியனை ஜெயிலேருந்து விடுவிச்சிடுறாங்க. அப்போ வந்து அந்த ஜாக்சன் இருந்தார் இல்லைங்களா, அந்த அவருக்கும் கட்டபொம்மனுக்கும் தானே பிரச்சனை நடந்துச்சு. அவரை வந்து பணியிடை நீக்கம் செஞ்சுருவாங்க. ஜாக்சனை பணியிடை நீக்கம் செஞ்சுட்டு அப்போ இருந்த ஆளுநர் யாருன்னா எட்வர்ட் கிளைவ் வந்து உத்தரவிட்டுருவார். அப்போ வந்து ராமநாதபுரத்தில் வந்துட்டு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கட்டபொம்மன் மறுபடியும் ஆஜராகி சொல்லும்போது அதாவது வந்துட்டு பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட ஜாக்சன் நிரந்தரமாக பணி நீக்கம் செஞ்சிருவார், இவங்க மேலே தான் தப்பு அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துக்கு அப்போ கலெக்டராக யாருன்னா எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்றவங்க வந்து நியமிப்பாங்க. கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருன்னா 3310 பக்கோடா கொடுக்குறதா இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ வந்துட்டு 1080 பக்கோடா மட்டும் கழிச்சிட்டு மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கட்டிட்டாரு, மீதி இருந்த அந்த வரி தொகைகளை. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கட்டபொம்மன் பாளையக்காரர்களோட கூட்டமைப்பும் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த கட்டபொம்மன் பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா. இதில் வந்துட்டு திண்டுக்கல்ல ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த கோபால நாயக்கர், ஆனைமலையில் இருக்கக்கூடிய எத்துல் நாயக்கர், அப்புறம் வந்துட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பை வந்துட்டு சிவகங்கையோட மருது பாண்டியர்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை வந்து மருது பாண்டியர் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதனுடைய தலைவராகவும் மருது பாண்டியர் தான் செயல்படுறாங்க. அப்போ வந்து அங்கே திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று தயாராகுது. இந்த கூட்டமைப்பு வந்து கட்டபொம்மனுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுறது. அதாவது வந்து ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்கு எதிரான இந்த கூட்டமைப்பு. அதாவது வந்து கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் வந்துட்டு சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த லூசிங்டன், அதாவது இந்த ஜாக்சனுக்கு பதிலாக வருவார் இல்லைங்களா, அவர் வந்து தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரு. அப்போ வந்து என்ன ஆகுனா மருது சகோதரர் கட்டபொம்மனும் வந்து சேர்ந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுருவாங்க. கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர்களோட தன்னோட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. ஏன் சிவகிரி பாளையக்காரர் நினைக்கிறாருன்னா அவங்க தான் கரெக்டாக வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கப்பம் கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்கள தன்னோட சேர்த்துக்கணும்னு நினைப்பாங்க. சிவகிரி பாளையக்காரர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணா கட்டபொம்மன் வந்து அவர் வந்துட்டு படையை செலுத்துவார். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இது வந்து அவங்களுக்கு விடப்பட்ட சவால் தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு கரெக்டாக வடிகட்டிட்டு இருக்கிறவங்கள கட்ட விடாமல் பண்ணுறது, இது அவங்களுக்கு எதிராக தூண்டி விடுறது எல்லாமே பண்ணுறதுனால வந்துட்டு இவங்களை இந்த கட்டபொம்மனை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து தங்களுக்கே வந்து விடப்பட்ட சவாலாக வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்காரங்க வந்து நினச்சிக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி வந்து முற்றுகையிடுறாங்க. எப்படி அப்படின்னா 1799 மே மாதத்தில் வந்துட்டு மெட்ராஸில் இருந்த வெல்லஸ்லி பிரபு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இந்த 3 பகுதியிலையும் அவங்களுடைய படைகள் வந்து இருந்திருக்கும் இல்லைங்களா, பிரிட்டிஷோட படைகள். அவங்க எல்லாத்துலேயுமே கூப்பிட்டு நீங்கள் எல்லாமே திருநெல்வேலி நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த படைகளுக்கெல்லாம் யார் தலைமைனா அந்த பானர்மேன் வந்துட்டு தலைமை ஏற்றிருப்பார். இவங்க வந்துட்டு இவங்களோட அந்த திருவிதாங்கூர் படைகள், அதாவது திருவிதாங்கூருடைய படைகளும் சேர்ந்துக்கும். யாருன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களோட அந்த படைகளும் சேர்ந்துக்கும். இது எல்லாமே சேர்ந்துட்டு திருநெல்வேலி அதாவது பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி போகிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த பானர்மேன் வந்து எல்லா படைகளையும் கொண்டுட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து நின்றுப்பார். பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ராமலிங்கர் அப்படின்றவர் வந்து பானர்மேன் வந்து தூது அனுப்புவார். இந்த மாதிரி வந்து அவரை வந்து சரணடைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். கட்டபொம்மன் வந்து சரணடைய மாட்டார். அப்போ அவருக்கு தூது அனுப்பின அந்த ராமலிங்கர் வந்து என்ன பண்ணுவார், உள்ளே போய் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த கோட்டை ரகசியங்கள் எல்லாத்தையுமே சொல்லி வந்து பானர்மேன்ட்ட வந்து சொல்லுவார். அப்போ வந்து பானர்மேன் வந்துட்டு ஓகே இப்படிலாம் இப்போ தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு வச்சுக்குவார். அதை என்னென்ன உத்திகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் வந்து வடிவமைச்சுக்குவார். அப்போ கல்லர்பட்டி அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு
ஒரு மோதலில் வந்துட்டு சிவசுப்பிரமணியர் வந்து கைது செஞ்சுருவாங்க. சரிங்களா. இந்த சிவசுப்பிரமணியர் தான் யாருன்னா இந்த கட்டபொம்மனுடைய அமைச்சர். அவர் வந்து கைது பண்ணிடுவாங்க. கட்டபொம்மன் வந்துட்டு திருநெல்வேலியிலேருந்து புதுக்கோட்டைக்கு வந்து தப்பிச்சு போயிடுவார். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா புதுக்கோட்டை அரசர்கள் வந்துட்டு அவரை வந்து காமிச்சு கொடுத்துருவாங்க. அதாவது வந்து இங்கிலீஷ்காரங்க இவர் தலைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விலையை நிர்ணயிச்சிருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவரை காமிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு இடையில வந்து என்ன ஆகும்னா சிவசுப்பிரமணியனார் இருக்கார் இல்லைங்களா, கைது செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா, அவரை வந்து என்ன பண்ணுவாங்க, நாகலாபுரம் அப்படின்ற இடத்துல செப்டம்பர் 13 அன்னைக்கு வந்து தூக்கில் போட்டுருவாங்க. பானர்மேன் வந்துட்டு விசாரணை அப்படின்ற பேரில் வந்து ஒரு சும்மா கேலி கூத்து மாதிரி ஒன்று பண்ணுவார். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு கட்டபொம்மன் வந்து அவர் வந்து தாமா என் மேலே இருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டையும் வந்துட்டு ஒத்துக்குவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா திருநெல்வேலிக்கு பக்கத்தில் வந்து கயத்தாறில் கயத்தாறு அப்படின்ற இடத்துல பழைய கோட்டை இருக்கும். அதில் இருக்கக்கூடிய புளிய மரத்தில் மற்ற பாளையக்காரர்கள் முன்னிலையில் இந்த கட்டபொம்மனை வந்து தூக்கில் போட்டுருவாங்க. இதோட என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துட்டு இந்த பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரரான கட்டபொம்மனோட வாழ்க்கையை வந்துட்டு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா வந்து மருது சகோதரர்கள் வருவாங்க. மருது சகோதரர்கள் யாருன்னா பெரிய மருது, வெள்ளை மருது. அதாவது வந்துட்டு பெரிய மருது அப்படின்ற வெள்ளை மருது, அவருடைய தம்பி சின்ன மருது. ஸோ இந்த பெரிய மருது சின்ன மருதும் இந்த முத்து வடுகநாதர் இருப்பார் இல்லைங்களா, யார் அப்படின்னா அந்த வேலுநாச்சியாருடைய கணவர். அவருடைய காலத்திலேருந்தே இவங்க வருவாங்க. எப்போ வேலுநாச்சியாரோட காலத்திலேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வரைக்குமே இவங்க வந்து வந்துட்டே இருக்காங்க. நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா. அப்போ வந்துட்டு வேலுநாச்சியாருக்கு அவருடைய முத்து வடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறமா வேலுநாச்சியாருக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்திருப்பாங்க. அவங்க அரச பதவி ஏற்கிறதுக்கு வந்து காரணமாக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இவர் கட்டபொம்மனுடைய தம்பி இருக்கார் இல்லைங்களா, அவரோட வந்து கூட்டு சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை வந்து கொள்ளையிட்டதோடு அவங்களுடைய பிரிட்டிஷ் கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு பெரிய சேதத்தையும் அழிவையும் வந்து ஏற்படுத்திடுவாங்க. மருது சகோதரர்களோட கழகம், அதாவது வந்துட்டு கட்டபொம்மனோட கழகம் வந்துட்டு 1799 வந்து முடிஞ்சிடும். ஆனால் 1800 வந்துட்டு இந்த கழகம் வந்துட்டு மறுபடியும் வந்து இதாகும். இந்த கழகம் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய குறிப்பில் 2வது பாளையக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு இந்த போரில் சிவகங்கையோட மருது பாண்டியர், திண்டுக்கல் இருக்கக்கூடிய கோபால நாயக்கர், மலபாரில் கேரளவர்மா, மைசூரோட கிருஷ்ணப்பா மற்றும் தூண்டாச்சி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வந்து வழிநடத்தியிருப்பாங்க. விருப்பாட்சியில் வந்துட்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நடந்த சந்திப்பில் வந்து அவங்க வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. இதுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு எதிராக நம்மளால் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ 1800 கோயம்புத்தூரில் 1800 ஏற்பட்ட ஒரு எழுச்சி வந்து நடக்கும். அது வந்துட்டு ராமநாதபுரம், மதுரைக்கெல்லாம் ரொம்ப வேகமாக பரவிடும். இந்த நிலைமையை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்காரங்க இவங்களுக்கு உதவி செஞ்ச நான் வந்து இவங்களுடைய கூட்டமைப்பில் இருந்த மைசூரோட கிருஷ்ணப்பா, மலபார் கேரளவர்மா மீது அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் நாங்கள் வந்து போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கிலீஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் வந்துட்டு போர் அறிவிப்பு விட்டுருவாங்க. அப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் எல்லாத்தையுமே பிடிச்சு தூக்கில் போட்டுருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் வந்துட்டு ஊமத்துறையும் சவத்தையாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1891 பாளையங்கோட்டையிலேருந்து தப்பி, அதாவது ஜெயிலிருந்து வெளியே தப்பி கமுதியில் வந்துட்டு தங்கியிருப்பாங்க. அதே வந்து சின்ன மருது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு சின்ன மருது அவருடைய தலைமையிடமான சிறுவயல் அப்படின்ற இடத்துல கொண்டு போய் வச்சுருப்பாரு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து கொஞ்சம் சீக்கிரத்திலே கட்டி முடிச்சிடுவாங்க. காலின் மெக்காலே அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுவார், மறுபடியும் பிரிட்டிஷ் படைகளோட வந்துட்டு கோட்டையை மறுபடியும் முற்றுகிடுவார், இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை. அப்போ மருது சகோதரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவகங்கையில் போய் அடைக்கலம் கோருவாங்க. அப்போ வந்து என்னென்னா அங்கேருந்து தப்பி ஓடி இருப்பாங்க இல்லைங்களா, ஜெயிலிருந்து தப்பி ஓடினா ஊமத்துறையும் செவத்தையாவே வந்துட்டு மருது சகோதரர்கள் வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி வந்து அறிவுறுத்துவாங்க. அதை வந்து வெள்ளைக்காரங்க மறுத்துருவாங்க. இதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு கர்னல் அக்னியூ அப்படின்றவரும் இன்னஸ் அப்படின்றவரும் என்ன பண்ணுவாங்க, சிவகங்கையை நோக்கி படையை நகர்த்துவாங்க. அப்போ மருது சகோதரர்கள் வந்துட்டு ஒரு பிரகடனத்தை திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு ஒரு அதாவது வந்துட்டு மருது சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1801 நாட்டோட விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வெளியிடுவாங்க. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையில் தான் வந்துட்டு முதல்ல
அதாவது வந்து ஜாதி சமயம் இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதல்ல விடுக்கப்பட்ட அறைக்கூவல் தான் இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. வருஷம் என்னன்னா 1801. இந்த பேரறிக்கையை வந்துட்டு நவாபோட கோட்டையிலையும் ஸ்ரீரங்கம் கோவிலோட சுற்றுச்சுவர்லையும் வந்து ஒட்டியிருப்பாங்க. தமிழக பாளையக்காரர்கள் நிறையா பேர் வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக வந்துட்டு ஒன்று திரண்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட சின்னமருது வந்து 20,000 ஆட்களை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்துட்டு திரட்டியிருப்பார். வங்காளம், சிலோன், மலேசியா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து வருது. அப்போ வந்து புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இந்த 3 அரசர்களும் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ்காரங்களோட கை கோத்துருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் என்னென்னா பிரித்தாளும் கொள்கை தான். சரிங்களா? அதை யூஸ் பண்ணி இவங்க 3 பேர்த்தையுமே தங்கூட சேர்த்துக்குவாங்க. யாருன்னா இந்த புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூரோட இருக்கக்கூடிய அரசர்களை. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அப்புறமா வந்துட்டு சிவகங்கையோட வீழ்ச்சியை பார்க்கலாம். இந்த ஆங்கிலேயர்கள் வந்துட்டு 1801 தஞ்சாவூர், திருச்சியில் இருக்கக்கூடிய கழகக்காரர்களை வந்து தாக்கிடுவாங்க. அங்கே தஞ்சாவூர், திருச்சியிலேருந்து இவங்க தப்பிச்சு போய் பிரான்மலை காளையார் கோவிலில் தப்பிச்சு போயிடுவாங்க. அங்கேயும் போய் அவங்கள வந்து தோற்கடிச்சிருவாங்க. அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா வந்து இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து வின் பண்ணிடும். சிவகங்கையை வந்து இவங்க கைப்பற்றிடுவாங்க இல்லைங்களா இந்த ஆங்கிலேயர்கள். அப்போ வந்துட்டு ராமநாதபுரம் பக்கத்தில் திருப்பத்தூர் அப்படின்ற திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 அன்னைக்கு மருது சகோதரர்களை பெரிய மருது, சின்ன மருது தூக்கில் போட்டுருவாங்க. ஊமைத்துறையும் செவத்தையாவையும் பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் தலையை வெட்டிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய கழகக்காரர்கள் வந்து மொத்தம் 73 பேரை வந்துட்டு மலேசியாவில் பெனாங் அப்படின்ற இடத்துக்கு வந்து நாடு கடத்திடுவாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த அந்த மருது சகோதரர்களுடைய கழகம் வந்துட்டு தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லி தமிழக வரலாற்றில் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கர்நாடக உடன்படிக்கை. இந்த கர்நாடக உடன்படிக்கையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதாவது வந்துட்டு இந்த பாளையக்காரர்கள் இருக்கிறனால தான் இத்தனை பிரச்சனை, இந்த பாளையக்காரர்களே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அதுதான் வந்துட்டு இந்த 1801 ஜூலை 31 இந்த கர்நாடக உடன்படிக்கையில் தான் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க நேரடியாக தங்களோட கட்டுப்பாட்டில் வந்து தமிழகத்தை கொண்டு வந்துடுவாங்க. எல்லா பாளையக்காரர்களையும் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லா கோட்டைகளும் வந்து இடிச்சிருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டைகளில் அவங்களுடைய படைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கலைச்சிருவாங்க. அதுக்கடுத்து தீரன் சின்னமலை வருவார். தீரன் சின்னமலை வந்து தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 1756 பிறந்தார். இவர் வந்து என்னன்னா சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம் இது மட்டும் இல்லாமல் நவீன போர் முறைகள் எல்லாமே வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் வந்துட்டு கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை, நிலப்பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்துட்டு தீர்வு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ வந்துட்டு மைசூர் சுல்தானோட கட்டுப்பாட்டில் வந்து அந்த பகுதியெல்லாம் வந்துடும். இந்த கொங்கு பகுதி வந்து மைசூர் சுல்தானோட கட்டுப்பாட்டில் வந்து வந்துடும். அப்போ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா திப்புவோட திவான் முகமது அலி அப்படின்றவரால் வந்து வரி வசூலிக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திவான் வந்துட்டு வசூலிக்கப்பட்ட வரி பணத்தை எடுத்துட்டு மைசூருக்கு போயிட்டு இருக்கும்போது தீர்த்தகிரி அதாவது வந்துட்டு தீரன் சின்னமலை வந்து அவர் வழிமறைச்சு அவர்கிட்ட இருந்த அந்த வரி பணத்தை பிடுங்கிக்குவார். இவர் வந்துட்டு சொல்லுவார், இந்த சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த சின்ன மலை தான் வந்துட்டு வரி பணத்தை பிடுங்கிட்டேன்னு போய் சுல்தான்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு போய் சொல்லுவார். அதே மாதிரி வந்துட்டு அதற்கப்புறம் தான் வந்துட்டு இந்த தீர்த்தகிரி வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். இந்த தீரன் சின்னமலையை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு திவான் வந்து என்ன பண்ணுவார், படைகளை அனுப்புவார். இந்த 2 படைகளும் வந்துட்டு நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்குவாங்க. அப்போ வந்து சின்னமலை தான் வந்து வெற்றி பெற்றுவார். திப்பு வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு கோட்டையை உருவாக்குனதுக்கப்புறமா தீரன் சின்னமலை வந்துட்டு அந்த இடத்துலயே வந்து இருந்து ஆங்கிலேயருக்கு எதிர்க்காக வந்து போராடிட்டு இருப்பார். அந்த இடம் வந்துட்டு ஓடா நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு பிடிபடாமல் இருக்கிறதுக்காக யாருன்னா இந்த தீரன் சின்னமலை வந்து பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா போர் முறையை வந்து அவர் வந்து கையாண்டிருப்பார். இது கடைசியாக என்ன ஆகும்னா இவரையும் இவருடைய சகோதரர்களையும் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு சங்ககிரி அப்படின்ற இடத்துல வந்து சிறை வச்சிருவாங்க. வெள்ளைக்காரங்க ஆங்கிலேயர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு வற்புறுத்துவாங்க, எங்களுடைய ஆட்சியை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரையுமே இவருடைய சகோதரர்களையும் வந்து வற்புறுத்துவாங்க. இவங்க வந்து அதை கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1805 ஜூலை 31 அன்னைக்கு சங்ககிரி கோட்டையோட உச்சியில் வந்து அவங்கள வந்து தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாகும் 1806. இது வந்து எப்படின்னா இந்த வேலூர் கழகம் அப்படின்றது வந்துட்டு சிற்றரசர்களுக்கும் சுவாந்தாரர்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதனால் உருவானது தான் வந்துட்டு இந்த வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வேலூர் கழகத்தில் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு வேலூர் கழகத்தில் இந்தியா பிரிட்டிஷ்
உடைய இராணுவத்தில் வந்துட்டு ஆங்கில படைப்பிரிவில் அதாவது வந்துட்டு இந்தியர்களுக்கு வந்துட்டு பெருசாக மதிப்பு எதுவுமே இருக்காது. அவங்களுடைய சமய நம்பிக்கைகளுக்கு வந்துட்டு இந்த ஆங்கிலேயர்கள் வந்து பெருசாக மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது உயர் பதவியாக இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்துட்டு அது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்கள் அவங்களுடைய ஆட்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இந்தியர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதனால் வந்துட்டு ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த போர்கள் நடைபெற்றுட்டு இருக்கும்போது இந்த திப்புவோட பையன்கள் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு வேலூர் கோட்டைக்கு கொண்டு வந்து சிறை வச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஜான் கிரட்டாக் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு புதிய இராணுவ விதிமுறையை வந்து வெளியிடுவார். என்ன அப்படின்னா, இந்திய வீரர்கள் வந்துட்டு சீருடை யூனிஃபார்மில் இருக்கும்போது எந்த ஒரு ஜாதி அடையாளங்கள் காதணிகள் இதெல்லாம் நீங்கள் வந்து அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தாடி வச்சுக்க கூடாது, மீசி எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் வச்சுருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு புதிய வகை தலைப்பாகையை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த தலைப்பாகையுமே வந்துட்டு இந்த இந்திய சிப்பாய்களுக்கு வந்துட்டு ரொம்ப திருப்திகரமாக இருந்திருக்காது. இதனால் வந்து என்ன ஆகும்னா வந்துட்டு புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிடும். 1806 ஜூலை 10 அப்போ வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் வந்து துப்பாக்கியோட முழக்கத்தோட புரட்சியில் ஈடுபடுவாங்க. அப்போ வந்து என்னென்னா, கோட்டையோட காவற்படையில் உயர் பொறுப்பில் இருந்த கர்னல் பேன்கோட் அப்படின்றவர் வந்துட்டு முதல்ல வந்து இறந்து போயிடுவார் இந்த புரட்சியில். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த 23வது படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் வந்துட்டு கர்னல் மீகாராஸ் அப்படின்றவர் வந்து கொல்லப்பட்டுருவார். அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 1 மணி நேரத்தில் 12க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து இறந்துருவாங்க. இந்த ஜில்லஸ்பி வந்துட்டு கேப்டன் யங் அப்படி அவருடைய தலைமையில் வந்து குதிரை படைப்பிரிவுகளோட காலை 9 மணிக்கு வந்து என்ன பண்ணுவார், கோட்டைக்கு வந்துடுவார். இதுக்கிடையில் என்ன ஆகும்னா, இந்த புரட்சிகாரர்கள் எல்லாமே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து திப்புவோட பையன் பதே ஹைதரை வந்துட்டு புதிய மன்னராக வந்துட்டு பிரகடனம் செஞ்சுருவாங்க. மைசூரில் சுல்தானோட புலிக்கொடியை வந்துட்டு கோட்டையில் ஏற்றிடுவாங்க, வேலூர் கோட்டையில். இப்போ இந்த ஜில்லஸ்பி வந்து என்ன பண்ணுவார், இந்த புரட்சியை வந்து வன்மையாக ஒடுக்குவார். ஒரு நேரில் பார்த்த ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோட்டையில் 800 வீரர்களுக்கு மேலே வந்து பிணமாக கிடந்திருக்கிறாங்க. திருச்சிலையும் வந்துட்டு வேலூர்லேயும் விசாரணைக்காக வந்துட்டு 600 வீரர்கள் வந்துட்டு விசாரணைன்ற பேரில் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த புரட்சியோட விளைவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீதிமன்ற விசாரணைக்கு அப்புறமா வந்துட்டு குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்ட 6 பேர் வந்துட்டு பீரங்கியில் கட்டி சுடப்பட்டிருப்பாங்க. அப்புறம் 5 பேரை வந்து துப்பாக்கியால் சுட்டிருப்பாங்க, 8 பேரை தூக்கில் போட்டிருப்பாங்க. இதுக்கிடையில் திப்புவோட மகன் இருப்பார் இல்லைங்களா, அவரை வந்துட்டு கல்கத்தாவுக்கு வந்து அனுப்ப உத்தரவு போட்டுருவாங்க. இந்த கலகத்தை அடக்குவதற்கு ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு வந்துட்டு பரிசு தொகையும் அதே மாதிரி வந்து உயர் பதவியும் வந்து கிடச்சிருக்கும். இந்த புரட்சி அடக்கினார் இல்லைங்களா ஜில்லஸ்பி, நிறைய பேர்த்த சுட்டு கொண்டாரு. இவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 7000 பக்கோடாக்கள் வந்துட்டு பரிசாக கொடுத்துருப்பாங்க. இந்த புரட்சிக்கு காரணமாக இருந்ததாக நினச்சிட்டு தலைமை தளபதி ஜான் கிரட்டாக், அவருக்கு உதவி தளபதி அக்னியும், ஆளுநர் வில்லியம் பெண்டிங், இவங்க தான் வந்து இந்த புரட்சிக்கு காரணமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பணி நீக்கம் செஞ்சிருவாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து இங்கிலாந்துக்கு மறுபடியும் நீங்கள் வந்துருங்க, உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய புதிய விதிமுறைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த புதிய விதிமுறைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு வாபஸ் வாங்கிடுவாங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்துட்டு ஒரு டைம் புக் எடுத்து ஒரு ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த லெசனை ரொம்ப சீக்கிரமாக கவர் பண்ணிடலாம். இது ரொம்பவே முக்கியமான லெசன். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.